தேர்ஸ்டே இன்னைக்கு மதியம் லஞ்சுக்கு மீன் குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பாதி மீனை குழம்பு வச்சுட்டு மீதி மீன் எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணிட்டேன். மீனை ஃப்ரை பண்ணுறதுக்கு மசாலா தடவி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அப்போ தான் மீனில் மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பொரிக்கும் போது மசாலா பிரிஞ்சு வராது. ஈவினிங் 5:30க்கு போல் கிளம்பி வள்ளியூரில் இருக்க அசோகாவுக்கு தான் போயிருந்தோம். சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ சம்மர் கலெக்ஷன் நிறைய போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு பாப்பாவுக்கு வீட்டுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்லாம் வாங்குறதுக்காக தான் போயிருந்தோம். நினச்ச மாதிரி இங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது. நிறைய காட்டன் ட்ரெஸ் டிஷர்ட்டாக போட்டிருந்தாங்க. பாப்பாவுக்கு ட்ரெஸ்லாம் செலக்ட் பண்ணிவிட்டு பில் பே பண்ணுறதுக்காக வந்திருந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா குர்த்தி செக்ஷன் இருந்தது. இந்த பக்கமே போகக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். ஏன்னா இப்போலாம் நான் சாரீ தான் அதிகமாக வேர் பண்ணுறேன். அதனால் சாரீ கொஞ்சம் அதிகமாகவே வாங்கி வச்சுருக்கேன். அதனால் குர்த்தி வாங்கக்கூடாதுன்னு நினச்சிருந்தேன். கலெக்ஷன் மட்டும் போய் பார்க்கலான்னு போயிருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த 2 குர்த்தியுமே பிடிச்சிருந்தது. இதில் ஒன்று மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு பில் பே பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பார்க்குக்கு வந்துட்டோம். பார்க்கில் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வள்ளியூரில் இருக்க ஒரு ஹோட்டல்லே நைட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.